ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய சனி பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்ருக்கோம் இல்லைங்களா? அதாவது சனி நமக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, சனி பாவகிரகம், சனி கெட்ட விஷயங்கள் தான் செய்வார். ஒரு சனி தசை நடந்தாலோ இல்லை புத்தி நடந்தாலோ அந்தர சூட்சமங்கள் நடக்கும்போது சனி பிரச்சனைகளை கொடுப்பாரு. உங்களுக்கு சனி தசை வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை ஆக போகுது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போது சனி பயிற்சி காலங்கள் இருக்குது இல்லைங்களா? சனி பயிற்சி ஆகுது அப்படின்னா இப்போ கூட சனி கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போக போகுது இல்லைங்களா? அப்படி வர்ற சனி மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு சனிக்கு நிறைய பிரீத்தி செய்கிறது, பரிகாரங்கள் செய்கிறது அப்படியெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? அதில் ஒரு ஜோதிடர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அந்த விஷயம் எப்படி செட் ஆகுமா அப்படின்னு நான் சொல்கிறேன், நீங்கள் இது கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நடக்கணும், தொழில் சிறக்கணும் அப்படின்னா சனியினுடைய ஆதரவு கண்டிப்பாக வேணும். ஒன்றில் ஒரு நாள் உங்களுடைய செப்பல் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவுங்க, உங்கள் செப்பலை சுத்தம் செய்யுங்க. கண்டிப்பாக தொழில் நல்ல டெவலப் ஆகும். என்னைக்கா சுத்தம் பண்ணியிருக்கீங்களா? உட்காந்து உங்கள் கையில் கழுவிருக்கீங்களா? ஏன்னா அதை செய்யும் பொழுதே பணம் வரும். யாரெல்லாம் தன் செப்பலை சுத்தம் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக பணம் வரும். வரலைன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் ஃபோன் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, செப்பலை சுத்தம் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் போட்டுட்ருக்கிறது செப்பலை நீங்கள் சுத்தம் பண்ணுங்கள். அப்படி சுத்தம் பண்ணிங்கன்னா பணம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக அது சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். அவர் சொன்னது மிக சரியான விஷயந்தான். அதாவது செருப்பு அப்படின்றது சனி. அந்த சனியை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு நிறையா பணவரவை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லைங்களா? அது செருப்பு அப்படின்றது சனி தான், ஆனால் பணவரவை தான் கொடுப்பாரு அப்படின்னு இல்லை. அதாவது சனி நமக்கு ஏதாவது கெட்டது செய்யறதுக்கு காத்திருந்தார் அப்படின்னா அது குறையும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? அதுவும் நம்ம செருப்பை சுத்தம் பண்ணிக்கிட்டா சனி நமக்கு எதுவும் செய்ய மாட்டார். அடுத்தவங்க செருப்பை, புரிஞ்சதுங்களா? அடுத்தவங்க செருப்பை கழுவி கொடுக்குற அளவுக்கு உங்கள் மனநிலை இருந்தால் கண்டிப்பாக சனி அவர் உங்களுக்கு கொடுக்குற கஷ்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்குவார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பணத்தை எல்லாம் கொட்டி கொண்டு கொடுப்பாரு அப்படின்னு கிடையாது. இது அவர் சொல்ல வந்தது சரியான விஷயம். ஆனால் சொன்னது தான் கரெக்டாக இல்லை. என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது நமக்குள்ள ஒரு கர்வம் இருக்கும். நான் பெரிய ஆள், என்கிட்ட நிறையா பணம் இருக்குது, எனக்கு தான் எல்லாம் தெரியும், எல்லாருமே எனக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ளேயும் ஒரு கர்வம் இருக்கும். ஓகேங்களா? அந்த கர்வம், அந்த ஒரு பெருமை, நான் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற ஒரு தன்னை உயர்த்தி வச்சுக்கிறது, எல்லாத்துக்கும் மேலே நான் அப்படின்னு நினைக்கிறது, அந்த எண்ணங்கள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் உடைக்கணும். ஓகேங்களா? நான் பெரிய ஆள் கிடையாது, நான் எல்லார போல் நானும் ஒரு சாதா மனிதன்தான், எனக்கு எந்த பெரிய ஒரு மதிப்பு மரியாதையும் கிடையாது, நான் ஒரு எல்லாரும் எப்படியோ அதே மாதிரி தான் நானும் அப்படின்னு ஒரு எண்ணம். அதாவது தன்னை தான் பெரிய ஆள் அப்படின்னு ஒரு கர்வம், ஒரு திமிர் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அகந்தைன்னு சொல்லுவாங்க, அகங்காரம். அதையெல்லாம் நீ குறைச்சிக்கிட்ட அப்படின்னா அடுத்தவங்க செருப்பை கழுவி கொடுக்குற அளவுக்கு உன் மனசு அந்த நான் செய்வேன், அந்த வேலையும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நீ உன் அகங்காரத்தையெல்லாம் குறைச்சிக்கிட்டேன்னா, உன்னோடைய அகந்தையெல்லாம் குறைச்சிக்கிட்ட அப்படின்னா சனி அவர் கொடுக்குற துன்பங்கள்லையும் குறைச்சிக்குவார் அப்படின்னு சொல்லி அர்த்தமோ தவிர நம்ம செருப்பை நம்மளே கழுவிட்டா சனி நமக்கு எதுவும் செய்ய மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது நம்ம செருப்பை நம்ம கழுவிக்கிறதுங்கிறது நம்ம உடம்பை நம்ம எப்படி டெய்லியும் குளிச்சு ரெடி ஆகிறோமோ அந்த மாதிரி நம்ம செருப்பு, நம்ம துணிகளை நம்ம துவைச்சி போட்டுக்கணும், நம்ம செருப்பை நம்ம தான் கழுவி வச்சுக்கணும். நம்ம வண்டி வாகனங்கள் இருந்தது அப்படின்னா அதை நம்ம தானே கழுவிக்கணும். நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிறதுக்கு சனி எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டார். ஓகேங்களா? அவர் சொல்ல வந்த விஷயம் சரி, ஆனால் அது சரியாக அவர் சொல்லாமல் விட்டுட்டார். என்ன பண்ணணும் அப்படின்னா,
அதாவது இப்போது இந்த ரோடெல்லாம் கூட்டுறாங்க இல்லைங்களா, இப்போது இதை எடுத்துகிட்டு இப்போ சிறுதுளி அமைப்பெல்லாம் கோவையில் இருந்துச்சு. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த குளத்தையெல்லாம் தூர்வாரினாங்க. ஏன்னா மக்களுக்கு அது பொதுநலம், அதாவது மக்களுக்கு சேவை செஞ்சாங்க. குளத்தையெல்லாம் தூர்வாரி வச்சா தண்ணி வரும்போது நல்லா தண்ணி நிறைஞ்சு மக்களுக்கு அந்த நீர்நிலைகளில் நிறைய இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்து மக்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி அந்த தூர்வாடுறது அப்படிங்கிறது அந்த அழுக்கு, அந்த மண், குப்பை அதெல்லாமே வந்து சனி. ஓகேங்களா. அந்த எல்லாம் சுத்தப்படுத்தி அந்த கசகசன்னு இருந்த இதை சுத்தப்படுத்தும் போது சனிக்கு ஒரு பிரீத்தி செஞ்ச மாதிரி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த இடத்த நீங்கள் சுத்தப்படுத்தினாலும் அது சனிக்கு பிரீத்தி செஞ்ச மாதிரி ஆகும். அந்த மாதிரி உங்களால் போய் ஒரு பொது டாய்லெட்டை கழுவ முடியுமா அப்படின்னு பாருங்கள். அப்படி கழுவ முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து உங்கள் செருப்பை நீங்கள் சுத்தம் பண்ணுங்கன்னு சொன்னார். உங்கள் செருப்பு இல்லை, உங்களால் போய் அந்த மாதிரி ஒரு பொது டாய்லெட்டை கழுவ முடியும், எல்லாத்துக்கும் ஒரு சுகாதாரத்தை உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னா சனி அதுக்கு சந்தோஷப்பட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்களை குறைச்சிக்குவார் அப்படின்றது தான். அதே போல் ஒரு மருத்துவமனையை நீங்கள் போய் சுத்தம் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சனி ரொம்ப சந்தோஷப்படுவார். அதே போல் ஒரு கோயிலில் இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், அந்த கோயிலில் ஒரே அந்த பிரகாரங்கள்லாம் ரொம்ப பெரிய கோயில்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, பழைய கோயில்கள்லாம், அதுலையெல்லாம் அந்த பிரகாரங்கள்லாம் கூட்டுறக்க உங்களுக்கு டைம் இருக்காது, ஆள் வசதியும் இருக்காது. அதனால எல்லாம் அப்படி எப்படி கொஞ்சம் கசகசன்னு போட்டு வச்சுருப்பாங்க. நிறைய இடத்துல ஒட்டடை அப்படி அந்த பெரிய பெரிய தூண்கள்லாம் ஒட்டடையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. அந்த ஒட்டடையெல்லாம் ஒட்டடை அடித்து சுத்தப்படுத்தி அந்த இடத்த ஃபுல்லாக கூட்டி நம்ம மக்கள் வந்து செருப்பை வெளியே விட்டுட்டு வெறும் காலோடு தான் நடந்து வருவாங்க இல்லைங்களா. அப்போ அந்த பிரகாரத்தில் இருக்கிற அந்த சின்ன சின்ன கல் குத்தி அவங்களுக்கு கால் வலி கொடுக்கும். அந்த கல்லை எல்லாம் நீங்கள் சுத்தப்படுத்தி கூட்டி அப்புறப்படுத்தி சுத்தம் பண்ணீங்க அப்படின்னா பல பேர் அந்த வழியில் ஈஸியாக நடந்து போவாங்க. ஒரு சின்ன கல்லுக்கூட குத்தாமல் நடந்து போனாங்க அப்படின்னா அந்த பாவம், உங்களோட பாவங்கள் எல்லாம் நீங்கி அந்த இடத்துல உங்களுடைய சிரமங்கள், சுமைகள் எல்லாத்தையும் சனி குறைச்சிருவார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அது உண்மை, 100% உண்மை. ஏன்னா மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு இல்லைங்களா. அந்த மாதிரி மக்களுக்கு நீங்கள் தொண்டு செஞ்சீங்க அப்படின்னா சனி அவர் கொடுக்குற சிரமங்கள்ல இருந்து உங்களுக்கு ஒரு நிவர்த்தி கொடுப்பார். ஓகேங்களா. ரொம்ப அழுத்தம் கொடுத்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் உங்களுக்கு இதெல்லாம் நீ செஞ்சையா, உனக்கு அப்போ அகந்தையே இல்லையா, சரி உனக்கு கொடுக்குற கஷ்டங்களை நான் அரைவாசியாக குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரிய சிரமங்களை கொடுக்க மாட்டார். அதனால் இப்போது நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோயிலுக்கு ஒருத்தர் தான் பூசாரி வந்து ஒரு நேரம் காலையில் வந்து பண்ணிட்டு போயிடுவார், அர்ச்சனையெல்லாம் பண்ணிட்டு போயிடுவார். அப்போது சாயந்தர நேரம் நீங்கள் போய் விளக்கேற்றி அதாவது கூட்டி சுத்தம் பண்ணி அந்த இடம் எண்ணெய் பிஸ்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் சுத்தமாக தொடச்சி எடுத்துகிட்டு, எண்ணெய்ங்கிறதெல்லாம் சனி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அந்த எண்ணெய் பிஸ்குங்கிறதெல்லாம் தான் சனி. அதையெல்லாம் சுத்தப்படுத்தி தொடச்சி கோயிலை சுத்தமாக வச்சுட்டு அங்கே ஒரு விளக்கு சாயந்தரம் ஒரு விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுவும் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுனீங்க கோயிலில் அப்படின்னா சனிக்கிட்ட இருந்து, சனி கொடுக்குற கஷ்டங்களில் இருந்து நீங்கள் தப்பிச்சுக்க முடியும். ஓகேங்களா. இதுதான் சனி வந்து நமக்கு செய்வாரோ தவிர, ஒருவேளை சனி உங்கள் 2ஆம் பாவத்துக்கு அதிபதியாக இருந்து 2, 6, 10ஆம் பாவங்களுக்கு சனியே அதிபதியாக இருந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு சனி தசை நடக்குது, சனி தான் உங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பணமும் கொடுப்பார். ஆனால் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார். அந்த பாவங்களோட அதிபதியாக சனி வந்து சனி தசையும் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பணம் கொடுப்பார், இல்லைன்னு நான் சொல்லலை. அது ஆனால் எல்லாத்துக்கும் வராது, சிலருக்கு அப்படி நடக்கிறவங்களுக்கு ஜாதகத்தில் அந்த நிலை இருக்கவங்களுக்கு மட்டும் அது கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அந்த மாதிரி யாருக்கெல்லாம் பணம் வரணும் அப்படின்னு இருக்கோ, அதுவும் சனியால் பணம் வரணும்னு இருக்கோ அவங்களுக்கு சனி பணம் தருவார். அப்படி பணம் கொடுக்குற இடத்துல சனி இல்லாத பட்சத்தில் அவர் கொடுக்குற சிரமங்களை குறைச்சிக்கிட்டு உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்தாமல் இருப்பார். அப்படி நடக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சுத்தம் அப்படிங்கிற பொது நல சுத்த விஷயங்களில் நீங்கள் கலந்து அந்த சேவைகளை செஞ்சுருந்தீங்க அப்படின்னா சனி உங்களுக்கு எல்லா வித நன்மைகளையும் செய்வார் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் செருப்பை நீங்கள் கழுவினா சனி கொடுக்க மாட்டார், அடுத்தவங்களுக்கு நீங்கள் சுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் சனி வந்து உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்வார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வந்து சனிக்கு இதெல்லாம் செஞ்சால் ஹாஸ்பிட்டலில் சுத்தம் பண்ணுறேன், ஒரு ஆசிரமத்துக்கு போய் அங்கெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்குறேன், கோயிலை போய் க்ளீன் பண்ணி கொடுக்குறேன், ரோடெல்லாம் சுத்தம் பண்ணுறேன், ஒரு மரக்கன்று வைக்கிறேன், அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது சனி உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்வார் அப்படின்னு சொன்னேன்.
அப்போது சனி எந்தெந்த பாவங்களுக்கு வரும்போது என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாமா? நாளைக்கு பதிவில் இதுதான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.